Hi friends, this video sponsored by BuyMode mobile app. ஸோ இதில் வந்து வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே பெஸ்ட்டு குவாலிட்டியோட லோ ப்ரைஸில் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் ப்ராடக்டெல்லாம் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ராடக்டை வியூ பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் மற்ற ஆப்போட கம்பேர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் பொருளும் ரொம்ப நல்லா இருக்குது, சர்வீஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களாம் ப்ராடக்டை மறக்காமல் லிங்க்கை வந்து டச் பண்ணி ஓப்பன் பண்ணி வியூ பண்ணி பாருங்கள். ஸோ வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே பாத்ரூம் கிளீன்லேருந்து சமைக்கிறது மசாலா பொருள் வரைக்கும் எல்லாமே நல்லாயிருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெஜ்ஜி சிவராம் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம நார்மலாக வீட்டில் வந்து அதிகமாக இட்லி தோசை வந்து செய்வோம். அதில் வந்து தோசை எப்படி வித்தியாசமாக டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு தோசையும் ஒவ்வொரு வித்தியாசமாக செஞ்சுருப்போம். அதே நேரத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம நார்மலாகவே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இட்லி தோசை செய்வோம். நம்ம இந்த மாதிரி தோசை வந்து நம்ம நார்மலாக ஒரே மாதிரி ஊற்றாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ நார்மலாக நம்ம தோசை மாவை எடுத்துகிட்டு இப்படி தோசை ஊற்றிடலாம். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி வைக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண தக்காளி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸ் அல்லது கெச்சப் எது வேணால் சேர்த்துக்கலாம், அது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பட்டரை வந்து நல்லா மேலே திருகி விட்டு சேர்த்துக்கலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கும்போது நல்லா கெட்டியாக இருக்கும். அப்போ வந்து இந்த மாதிரி திருகி விட்டு சேர்க்கும்போது உங்களுக்கு நல்லா திருகிறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக வரும். இப்போ தோசையை வந்து திருப்பி போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துடும். ஸோ நம்ம தோசை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த தோசை வந்து ரெடி. இப்போ அடுத்த தோசை வந்து பார்க்கலாம். இது வந்து வெங்காயம் தக்காளிலாம் போட்டுருது. இப்போ நெக்ஸ்ட்டு தோசை. இப்போ ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ முட்டைக்கோஸை வந்து இந்த மாதிரி பீட்ரூட் திருகிற வச்சு நல்லா திருகிட்டு ஒரு கைப்பிடி அளவு அது சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை. இதுக்கு மேலே பட்டரை திருகி விட்டுட்டு இப்போ திருப்பி போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு தோசை பார்க்கலாம். தோசை ஊற்றிட்டு இப்போ ஒரு ஸ்பூன் தக்காளி வெங்காயம் கேரட் குடமிளகாய் இதை லைட்டாக வதக்கிட்டு இதை வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வதக்கி ஒரு டைம் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தோசையில் வந்து எல்லா பகுதியிலும் படுற அளவுக்கு நகர்த்தி விட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே பட்டரை திருகி விட்டுட்டு ஒரு திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் வேக வச்சாவே போதும். இதை வதக்கிட்டு தான் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ அதே தோசை தான் நான் நெக்ஸ்ட்டு தோசை ஊற்றிட்டு பட்டரை வந்து இது பண்ணிவிட்டு காட்டியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு தோசை பார்க்கலாம். இப்போ கேரட் வந்து திருகிட்டு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் கட் பண்ணது அதையும் சேர்த்துட்டு
கேப்சிகம் வந்து சேர்த்துக்கலாம், குடமிளகாய். அது மேலே பட்டரை திருகி விட்டுட்டு சேர்த்துக்கலாம். அது மேலே லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். இப்போ திருப்பி போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தோசை ரெடி. இது நல்லா கேரட் குடமிளகாயெல்லாம் போட்டு நல்லா டேஸ்ட்டாக நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம பட்டர் போட்டு செய்யும்போது நல்ல வாசனையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த தோசை பார்க்கலாம். தோசை ஊற்றிட்டு தக்காளி தொக்கு கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பீட்ரூட் துருகல் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி தொக்கை தோசையில் எல்லா பகுதியிலையும் படுற அளவுக்கு இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கலாம். ஸோ இதையும் திருப்பி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அடுத்ததாக நெக்ஸ்ட் தோசை வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு முட்டைகோஸை வந்து சேர்த்துருக்கலாம். கொத்தமல்லி தழை கைப்பிடி அளவு, டொமேட்டோ சாஸ், மேலே வந்து பட்டரை நல்லா திருகி விட்டுட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தோசையை திருப்பி போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த தோசை வந்து கேரட், பீட்ரூட், குடமிளகாய், வெங்காயம், தக்காளி தொக்கு, முட்டைகோஸ் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வேக வச்சு திருப்பி பட்டர் போட்டுட்டு 3 நிமிஷம் நல்லா வேக வச்சு திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாத்துலேயுமே நல்ல காய்கறிகள் சேர்த்துருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம எப்போவும் ஒரே மாதிரி தோசையாக ஊற்றி கொடுக்குறத விட இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் உள்ள எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த தோசையெல்லாம் வந்து சட்னியே தேவைப்படாது. இது அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். விருப்பப்படுறவங்க தேங்காய் சட்னியோடு தொட்டு சாப்பிடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும்.